நம்ம ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல ஆற்காட்டில் வந்து சீரக சம்பா பிரியாணி அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸ். ஆனால் நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த பிரியாணியை வந்து சமைச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் நான் பேக்ரவுண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி தான். ஐடியில் ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு 6 இயர்ஸாக ஃபுல்லாக நான் டேக் ஓவர் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஆனால் எத்தனை வருஷமாக நீங்கள் இதை நடத்திட்டு இருக்கீங்க நீங்கள் பிரியாணி? 20 years. இந்த பிரியாணி ரெசிபி வந்து யார் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு? எங்கள் அப்பா காலத்துலேருந்து ஹோட்டல் நடத்தியிருந்தாங்க. நான் வந்து ஒரு ஃபீல்டுலேருந்து லெதர் ஃபீல்டு இருக்கும்போதே எனக்கு மைண்ட் எல்லாம் பிரியாணி மேலே தான் இருந்துச்சு. நம்மளதுன்னு ஒரு கடை ஹோட்டல் திறக்கலான்னு கம்பெனிலேருந்து நல்ல முறையாக ஓனர்கிட்ட பேசிட்டு நல்ல முறையாக வெளியே வந்து கடை தேடினேன். ஆற்காடு அப்படின்னாவே சீரக சம்பா பிரியாணி தான் அப்படின்றாங்க. எதனால் வந்து சீரக சம்பா பிரியாணி போடணுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்ககிட்ட வர ஃபீட்பேக்ஸ் எல்லாமே என்னென்னா, ஒரு லெவலுக்கு மேலே சாப்பிட முடியல, கொஞ்சம் சாப்பிட்டால வயிறு நிறைய இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுது. ஆனால் சீரக சம்பா நாங்கள் வயிறு நிறைய சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்ற ஒரு ஃபீல் இருக்குது. கடைசி வாய் முடிக்கும் போதும் இன்னொரு வாய் சாப்பிட்லான்ற ஒரு ஃபீல் இருக்கும். அப்படின்னா அது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். இந்த பிரியாணியில் என்னென்னலாம் போட்டு சமைக்கிறாங்க அப்படின்றது உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்மளுக்கு பிரியாணி அப்படின்னாலே ஞாபகம் வருது ஆற்காடு, ஆம்பூர், ஆரணி, கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊருமே ஞாபகம் வரும். நம்ம ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் ஆற்காட்டில் வந்து சீரக சம்பா பிரியாணி அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸ். நம்ம நிறைய கடையில் சாப்பிட்டுட்டும் வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஹமானியாவோடைய பிரியாணி செய்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த பிரியாணியில் என்னென்னலாம் போட்டு சமைக்கிறாங்க அப்படின்றது உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்பிக்கை வை, என்றைக்குமே தோல்வி இல்லை. ஹாய் பையா. கொடு. வணக்கம். என்னுடைய பேர் யூசப். அண்ணா டைலாக் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நார்மலாக நம்ம வீட்டிலலாம் சமையல் செய்யும்போது வெங்காயம் வெட்டணுன்னாவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் பிரியாணிக்கு எவ்வளோ குவான்டிட்டிக்கு இவங்க எத்தனை கிலோ வெங்காயம் வெட்டுறாங்க பாருங்களேன். கண் எரிச்சலில் அவங்க இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்தில் போட்டுற போகிறேன். கேமராமேன் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்களேன், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிற உள்ள இடத்துக்கு போகிறோம். கேமராமேன் நீயும் கேட்டிருக்க, இந்த வேலை தவிர உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கெட்டப் பார்த்தாவே தெரியும், இவங்களில் நாங்களும் ஒருத்தனா ஐக்கியமாய் இவங்கக்கிட்ட சம்பளம் வாங்கி உனக்கு ஜூஸாக வாங்கி தரல, என் பேர் வேறு பேராக மாற்றிக்கலாம். நம்ம உள்ளே போயிட்டு எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரஹமானியா ஓனர் அண்ணன் யூசப் அண்ணா இருக்கார். இன்றைக்கி வந்து என்னை இந்த வேலை விட்டால் உனக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை கிண்டலும் கேலியும் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அப்போ பார்த்தீங்களா இவனுங்க எடுக்கிறானுங்க அவருக்கு கிடைக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு இந்த மாதிரி தான் நிறைய வீடியோவில் பண்ணியிருக்காரு. அண்ணே இப்போ இந்த வேலை தவிர வேறு எந்த வேலையும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிண்டலும் கேலியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் கூட ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ சேலரின்னு போட்டு கொடுத்துருங்க, ஓகேவா? கண்டிப்பாக கொடுத்துடலாம். அது போய் என்ன இருக்குது, தாராளமாக. அண்ணே நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க? இப்போ அந்த டைமிங் சொன்னீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வேலைக்கு வர மாட்டீங்க. இல்லை நான் பர்மனெண்ட்டாலாம் வரல, ஒரு நாளுக்காகவே அந்த டைமிங் சொன்னால் நீங்கள் வர மாட்டீங்க. பட் எனியோ நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் early morning 3 o'clock ஏஞ்சி வந்துட்டோம். 3 o'clock எனக்கு மிட் நைட்டு. நான் அப்போ தான் நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கத்துலேயே இருப்பேன். ஒரு 3 o'clock வந்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் மீட்டோட ப்ராசஸ் முடிச்சிருவோம். எல்லாமே நாங்களே போய் நின்று வெட்டி நமக்கு எந்த மாதிரி பீசஸ் தேவைப்படுது, எந்த மாதிரி எத்தனை கேஜிஸ் தேவைப்படுது, எத்தனை கிலோ பார்ட்டிஷன்ஸ், அந்த மாதிரி எல்லாமே அதை பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அகெயின் மார்க்கெட்டு, வெஜிடபிள்ஸு இது எல்லாமே, க்ராசரிஸ் எல்லாமே வர வச்சுட்டு கட்டிங் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டு அண்ட் தென் அப்படியே மேக்கிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, மேக்கிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எத்தனை மணிக்கு ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க? மேக்கிங்
நாங்கள் வீக் டேஸில் உங்களுக்கு ஒரு 7-7:30 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 9:30 10 o'clock உள்ளார கடைக்கு வர மாதிரி பார்த்துக்குவோம். வீக்கெண்ட்ஸில் அப்படின்னா நாங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு 5:30 6 வில் ஸ்டார்ட் பை ப்ரிப்பரேஷன்ஸ். 8:30 எங்ககிட்ட ரெடி ஆகிடும். ஸோ நாங்கள் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சண்டேஸில் வீக்கெண்ட்ஸில் மட்டுமே வந்து முதல்ல ஆர்டர்ஸ் எல்லாமே முடிச்சிடும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக கடைக்கு வந்து ஒரு 10 o'clock கடைக்கு வந்துடும். எல்லாருக்குமே வந்து சாதாரணமாக இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா ஆற்காடு அப்படின்னாவே சீரக சம்பா பிரியாணி தான் அப்படின்றாங்க. எதனால் வந்து சீரக சம்பா பிரியாணி போடணுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சீரக சம்பா பிரியாணி அப்படின்றது இது வந்து அந்த பழைய காலத்துலேருந்து இது ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது. ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேரிசன் பார்க்கலாம். சீரக சம்பா இருக்கட்டும், இந்த பாஸ்மதியாக இருக்கட்டும், ஈவன் நாங்கள் பாஸ்மதி கூட பண்ணிகிட்ருக்கோம். பர்டிகுலர் ஆர்டர்ஸ் மட்டும் எடுத்து பண்ணுறோம். பட் எங்ககிட்ட வர ஃபீட்பேக்ஸ் எல்லாமே என்னென்னா ஒரு லெவலுக்கு மேலே சாப்பிட முடியல, கொஞ்சம் சாப்பிட்டால வயிறு நிறைய இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுது. ஆனால் சீரக சம்பா நாங்கள் வயிறு நிறைய சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்ற ஒரு ஃபீல் இருக்குது, கடைசி வாய் முடிக்கும் போதும் இன்னொரு வாய் சாப்பிட்லான்ற ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னா அது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். உங்களோட பிரியாணி கூட அந்த ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். எங்களுடைய ப்ரிப்பரேஷன் பார்த்தாவே நம்மளுக்கு வாய் வரும். ஆனால் அங்கே பிரியாணி தட்டும் போது நீங்கள் சாப்பிடாம போக மாட்டீங்க. ஒரு பிரியாணின்றது 2 பிரியாணி கூட சாப்பிட்டு போவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக பண்ணுவார். நீங்களே உங்கள் பிரியாணி பார்த்து அடடா நம்மளும் நல்லா சமைக்கிறோன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்க? நிறைய வாட்டி நடந்திருக்கு. நாங்கள் எங்களோட ப்ராசஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் அவுட்புட் கொடுத்துட்டு வில் டெலிவர் த பிரியாணி. அவுட்புட் எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லும்போது கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. அந்த டைம் நான் யோசிப்பேன், ஒரு வாய் நாங்கள் அதில் சாப்பிட்ருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் சாப்பிட முடியாது. ஏன்னா பேக் டு பேக் ஒர்க்ஸ் இருக்கும். அந்த பர்டிகுலர் ஆர்டர்ஸ் பர்டிகுலர் டைமிங்கில் கொடுக்கணுன்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பட்சத்தில் ஒரு வேளை நம்ம சாப்பிட்ருக்கலாமோ ஒரு வாய் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் நிறைய சாப்பிட்றோம். டெய்லி பிரியாணிலாம் சாப்பிட்டு அண்ணே என் கஷ்டத்தை உங்கள் கிட்ட சொல்ல முடியாது. ரொம்ப வெயிட்டாக இருக்குது, கொஞ்சம் வாங்கி அப்படி வச்சு. கண்டிப்பாக தேங்க்யூ. நீங்கள் ஒரு நாள் வேலைக்கு வரேன்னு சொல்லியிருக்கீங்க, பெரிய பெரிய டபரெல்லாம் தூக்க வேண்டிய வேலை வரும், வெயிட்லாம் தூக்கணும். தூக்க மாட்டீங்கன்னா இங்கே வேலை ஒன்றும் இருக்காது உங்களுக்கு. அண்ணா இல்லை, ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிருவேன். நான் இன்னொரு நாளைக்கு வரமாட்டேன்ல, இன்னைக்கு மட்டும் உங்ககிட்ட வேலை செஞ்சு நான் வந்து சம்பளம் வாங்கிட்டு போய் தான் ஆவேன் அப்படின்றாரு. அப்புறம் முடிச்சுட்டு இங்கே பிடிச்சிக்கிச்சு அங்கே பிடிச்சிக்கிச்சு எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இப்போ நம்ம வந்து பிரியாணி ப்ராசஸ் அண்ணன் நம்மளுக்கு சொல்ல போகிறாரு, எப்படியெல்லாம் சமைக்க போகிறோம் அப்படின்றது. ஆனால் இன்னும் எவ்வளோ நேரத்தில் வந்து நீங்கள் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறீங்க? இன்னும் ஒரு 20 minutes வில் ஸ்டார்ட் அகெயின். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அகெயின் இப்போ செகண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ன்றது என்னது? ஐ மீன் ஃபர்ஸ்ட் சிங்கிளோட டப்ரா எல்லாமே முடிஞ்சிருச்சு. மட்டன் சிக்கன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்னு எடுக்கணும் அப்படின்றதுனால இப்போ 2வது சிங்கிள் சிக்கன் அண்ட் மட்டன் செகண்ட் டப்ரா இறக்குவாங்க. டப்ரா நம்பர் 2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்பர் 2 அப்படின்னு சொல்லாமா? உங்களுக்கு புரியுறோம்னா அப்படின்னா எங்ககிட்ட செகண்ட் சிங்கிள் நாங்கள் சொல்லுவோம். எங்கள் இதில் உங்களுக்கு புரியும்னா செகண்ட் டப்ரான்னு சொல்லலாம். ஸோ இப்போ அது ஸ்டார்ட் ஆகிடும். நான் உங்களுக்கு ப்ராசஸ் எல்லாமே அதில் சொல்லுவேன். ஓகேண்ணே, தேங்க்யூ. ஆனால் நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த பிரியாணியை வந்து சமைச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் கடையை வச்சுருக்கீங்க இல்லை, சமைச்சிட்டு இருக்கீங்க? அப்படி பார்த்தா நான் ஒரு அப்பா தான் ரொம்ப டெனியோடு, ஒரு 20-25 இயர்ஸ். நான் பேக்ரவுண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி தான். ஸோ ஆமாம், ஐடியில் ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு 6 இயர்ஸாக ஃபுல்லாக நான் டேக் ஓவர் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து அப்பாவோடைய டேஸ்ட் நீங்கள் என்னைக்காச்சும் பீட் பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சிருக்கீங்களா? யாராச்சும் சொல்லி? இல்லை, அந்த மாதிரி இது இல்லை. அப்பாவுடைய டேஸ்ட் வேறு லெவல். கண்டிப்பாக நான் அப்பாவையும் கண்டிப்பாக இன்டர்வியூ எடுப்பேன். கண்டிப்பாக. ஓகேண்ணா, நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை பாருங்கள். நீங்கள் பிரியாணி போடும்போது சொல்லுங்கள் என்னென்னலாம் போகிறீங்க, என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படின்னு. கண்டிப்பாக. ஓகே. தேங்க்யூ. இப்போ டபராக்கை விட்டுருந்தார் பார்த்தீங்களா, அவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூசஃப் அண்ணா அவங்களுடைய அப்பா. அவருடைய சக்ஸஸ்க்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம். தொழிலாளி கலந்து அப்படியே டேக்ஸாவை கழுவி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம உள்ளே போய் பேசலாம் வாங்க. கைக்கு பாத் கருங்கண்ணே நீ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூட அவர் நான் பேச மாட்டேன், நான் வேலையில் தான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்றாரு. நம்ம சேனல் வந்துட்டா பறக்க யாராக இருந்தாலும் பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பேர் சொல்லுங்கள். முகமது பாஷா சார், உங்களுக்கு பிரியாணி தான் செய்யணும்னு எதுக்கு தோணுச்சு உங்களுக்கு? இதெல்லாம் என்னடா கேள்வி அப்படின்னு கேட்குறாரு போல இருக்கு. அண்ட் பிரியாணி செய்கிறீங்கள, உங்கள் பையன் வந்து அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? கண்டிப்பாக. எதனால் அப்படி சொல்கிறீங்க கண்டிப்பான்ட்டு? ஏதாச்சும் சொல்லணும். என்ன சொல்லிட்டேன்பா, சொல்லுப்பா, நீயே சொல்லுப்பா, நான் சொல்லிடுறேன். அவங்க பையனை பக்கத்துலேயே நிற்க வச்சு என்னப்பா சொல்லிட்டோன்னு கேட்குறேன். பார்த்தீங்களா?
அண்ணா எத்தனை வருஷமாக நீங்கள் இதை நடத்திட்டு இருக்கீங்க நீங்கள் பிரியாணி? 20 years. 20 years, 25 years மேலேயே ரன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பா வந்து பையன்கிட்ட விட்டதுனால அந்த 5 வருஷத்தை தூக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்பா இப்போ வந்து உங்களுக்கு இந்த பிரியாணி ரெசிபி வந்து யார் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு? இது எங்கள் அப்பா காலத்துலேருந்து ஹோட்டல் நடத்தியிருந்தாங்க. நான் வந்து ஒரு ஃபீல்டில் இந்த லெதர் ஃபீல்டில் அப்போது அந்த ஃபீல்டு இருக்கும்போதே எனக்கு மைண்ட் எல்லாம் இந்த பிரியாணி மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். வீட்டில் எங்கள் அம்மாவெல்லாம் ஹோட்டல் நடத்திருந்தாங்க, வியாபாரம் பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்தில் நான் சின்ன இருக்கும்போது சொன்னது அவங்க. அதுக்கப்புறமா எனக்கு அந்த கம்பெனியில் இருக்கும்போதே எனக்கு ஒரு தோல்லினே இருக்கும், என்னடா நம்ம தனியாக ஒரு ஹோட்டல் போடலாமே. எனக்கு நிறைய பேர் மளிகை கடை வச்சு தரேன் அது தரேன். எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. எனக்கு மெயின் வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து பிரியாணி மேலே தான் இருந்துச்சு. நம்மளதுன்னு ஒரு கடை ஹோட்டல் திறக்கலான்னு கம்பெனிலேருந்து நல்ல முறையாக ஓனர்கிட்ட பேசிட்டு நல்ல முறையாக வெளியே வந்து கடை தேடினேன். கடை தேடின பிறகு ஆமாம் ஆற்காட்டில் கிடச்சிது. எனக்கு ஆரம்பிக்கும் போது 2 கிலோ 3 கிலோ அப்படி வச்சு ஓட்டியிருந்தேன். இப்போ எத்தனை கிலோ போடுறீங்க? இப்போது 100 கேஜி 70 கேஜி 60 கேஜி அந்த மாதிரி நாள் பொறுத்த நாள் அந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு கரெக்டாகுது. பார்த்தீங்களா, ஒரு விஷயம் நம்ம நம்பி பண்ணோன்னா 5 கேஜிலேருந்து 100 கேஜி வரைக்கும் வரும் அப்படின்றதுக்கு அண்ணனுடைய உதாரணம் கூட சொல்லலாம். தேங்க்யூப்பா. ஓகே, போயிட்டு வரலாம் அப்படின்றாரு. பாய். நீங்கள் எல்லோரும் இப்போது ஆற்காடு ரஹ்மானியா பிரியாணியோடைய மேக்கிங்ஸை பார்க்க போகிறீங்க. முதல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தேவையான விஷயம் அப்படின்னா ஒரு ஃபயர்வுட்னு சொல்லலாம். ஃபயர்வுட்டில் செய்கிறதுக்கும் கேஸில் செய்கிறதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்சஸ் இருக்குது, ஏகப்பட்ட டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ப்ராசஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து தேவையான முதல் விஷயம் என்னென்னா ஃபயர்வுட். ஸோ நீங்கள் இந்த ப்ராப்பரான ஒரு ஃபயர்வுட்டை வாங்கி காய்ச்சலான கட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபயர் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அதில். ஸோ முதல்ல நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். ஒன்ஸ் அடுப்பு பற்ற வச்ச உடனே டபராவை வச்சு ஆயில் போட்டு ஒரு 5 minutes பேஸ்ட் ஆன் த ஃபயர்னு சொல்லலாம். எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு அந்த ஆயிலோட ஹீட்டிங் கெப்பாசிட்டியை வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த கேப்பில் நடுவில் நாங்கள் எத்தனை கிலோ பிரியாணி செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எங்கள் அரிசியை ஊற வச்சுருவோம். எங்கள் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஆஃப் ஒரு 45 to 60 minutes ஆஃப் அரிசி ஊற வைப்போம். மோர் தென் 60 minutes கூட பண்ணலாம். பட் வந்து எங்களுடைய இது வந்து ப்ராசஸ் வந்து மினிமம் 45 minutes இருந்தே ஆகணும். ஒரு 2 தண்ணி நல்லா அலசி 3வது தண்ணியில் அந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருவோம். இந்த கேப்பில் உங்களுக்கு இந்த ஆயில் ஹீட் ஆகிடும். ஸோ முதல்ல போகிற இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆனியனாக இருக்கும். வெங்காயத்தை போட்டு ஒரு நல்லா தாளித்து, வெங்காயம் வந்து உங்களுக்கு ஒயிட்டிஷாக இருக்கும். ஸோ அந்த ஹீட்டில் வந்து அந்த வேகும் போது என்ன ஆகுனா அந்த ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிடும். ஸோ அந்த ப்ரௌனிஷ் ஆனால் தான் அந்த டேஸ்ட் வரும். ஸோ அந்த ப்ரௌனிஷ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகா பொடி போடுவோம். அதுக்கு அடுத்த ப்ராசஸ் மிளகா பொடி போட்டு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான உப்பை போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த ஹீட்லேயே ஃபுல்லாக எல்லாமே அப்சர்வ் ஆகிட்டு ஒரு 5 to 10 minutes ஆஃப் இது பண்ணிவிட்டு தக்காளி, தயிர், பச்சை மிளகா இந்த 3 ஒரே ஷார்ட்டாக மிக்ஸ் பண்ணி போடுவோம். அதை போட்டு ஒரு 10 minutes 15 minutes இல்லை 20 minutes கூட சம்டைம்ஸ் எடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபுல்லாக அந்த மசாலா எல்லாமே ரெடி அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கறியை போட்டுருவோம். மட்டனாக இருக்கட்டும் சரி, சிக்கனாக இருக்கட்டும் சரி, அந்த கறி அதில் போட்டதுக்கப்புறம் அந்த கறி வேகிற அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த ஃபயரை வச்சு, ரொம்ப ஃபயரும் வைக்க முடியாது ஏன்னா கீழே எல்லாமே அடி பிடிச்சிரும், ஒரு மாதிரி கருப்பாயிடும். ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான ஃபயரை நாங்கள் வச்சு அதில் அதுக்கேற்ற மாதிரி கறியை வேக வச்சு ஃபுல்லாக அந்த மட்டனில் இருக்கிற ஜூசினஸும் சரி, சிக்கனில் இருக்கிற ஜூசினஸ் எல்லாமே அதில் இறங்கி அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு பிரியாணிக்கான மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு சைடில் நாங்கள் சுடு தண்ணி வச்சுருப்போம். அது பாயில் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் நாங்கள் அரிசி போட்டு தேவையான அளவுக்கு உப்பு, அந்த கேசரி எல்லாமே ஆட் பண்ணி தேவையான அந்த பதம் பார்த்து அந்த அரிசியை எடுத்து ஆடட் அப் இன் இந்த குருமாவில் ஆட் பண்ணிவிடும். தம் கட்டி நெருப்பில் தம் கட்டி 15 minutes 20 minutes எண்ட் அப். ஸோ தம் கட்டி எடுக்கும்போது யூ வில் ஹாவ் அன் அமேசிங் ஃபென்டாஸ்டிக் ஜீரக சம்பா பிரியாணின்னு சொல்லலாம்.